நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது. ஆமென். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை சாலமோன் எழுதியிருக்கிறாங்க. இந்த சாலமோன் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது, இந்த உலகத்திலேயே சாலமனை போல ஒரு ஞானி இதுவரைக்கும் பிறந்தது இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. ஏன் அதை நான் தெளிவா சொல்றேன்னா, தேவன் இந்த வாக்கு தத்தத்தை, இந்த ப்ராமிஸை சாலமோனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஞானி இதுக்கு முன்னாடியோ இதுக்கு அப்புறமோ சாலமனை போல இல்லை அப்படின்ற அந்த தெளிவை கொடுத்திருக்கிறார். இந்த 2025 வாரத்தில் ஆண்டவர் சமத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தையை ஞானமுள்ள ஒரு மகனாக, ஞானமுள்ள ஒரு மகளாக, ஞானமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாம் உண்மையான வெற்றியின் படிகளை, வெற்றியின் வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகளை இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்போ அதுல முதல்ல அவர் சொல்றாரு, ட்ரஸ்ட் இன் த லார்ட். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? ட்ரஸ்ட் இன் த லார்ட். அவர் தமிழ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. அப்போ அந்த கடைசியில் அந்த பாகம் இருக்கு, கர்த்தரில் நம்பிக்கை அப்படின்ற பாகம் தான் முதல் பாயிண்ட். நான் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான முதல் படி, நான் கர்த்தரில் நம்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் பாஸ்டர் புதுசா சொல்லி கொடுக்குறாரு, நாங்களாம் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரை நம்பி தானே நாங்கள் வந்திருக்கிறோம், அதனால தான் சர்ச்சுக்கெல்லாம் வரோம். என்ன புதுசா அவர் வெற்றிக்கான படின்னு சொல்லிட்டு முதல்ல ஏபிசி சொல்லி கொடுக்குற மாதிரி, எங்களுக்கு ஏபிசி எல்லாம் தெரியும், அதே திருப்பி எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு நினைக்காதீங்க. நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கவனிங்க, நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். ஆமென். அல்லேலூயா. முதல் பாயிண்ட், நான் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தரில், எல்லாரும் சேர்ந்து சொல்ல, கர்த்தரில் நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இங்க இந்த ஞானி சொல்லும்போது, என் நம்பிக்கை என் ஞானத்தில் அல்ல, என் நம்பிக்கை என் பணத்தில் அல்ல, என் நம்பிக்கை என்னுடைய ஐஸ்வர்யத்தில் அல்ல, என் நம்பிக்கை என் போர் வீரர்கள் அல்ல, என் நம்பிக்கை என் மனைவின் மீது அல்ல, என் நம்பிக்கை என் பிள்ளைகள் மீது அல்ல, என் நம்பிக்கை என் தேசத்தின் மீது அல்ல, என் நம்பிக்கை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. உபத்திரவங்களின் நடுவில், போராட்டத்தின் நடுவில், பாடுகளின் நடுவில் நான் கர்த்தரை பார்ப்பதற்கும் கர்த்தருக்குள் இளைப்பாறவும் செய்வார். அதுதான் கர்த்தர் மீது இருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. வேதத்தில் நாம் பல இடங்களில் வாசிக்கிறோம், தேவன் மீது இருக்கிற நம்பிக்கை எப்படிலாம் வெளிப்படுதுன்னு சொல்லி. நாம் நம்பி இருக்கிறது என்ன? நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்கு? நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்கோ அதை பொறுத்து நாம் எதை நம்புகிறோம். வாயில ஆண்டவரை நம்பலன்னு சொல்லலாம், நம்முடைய நடவடிக்கை தான் நான் ஆண்டவரை நம்புறேனான்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த வருஷத்துல முதல்ல, ஆண்டவரே நான் நம்புகிறேன்னு சொல்லுகிறேன், ஆனால் என்னுடைய நடவடிக்கை உலகத்தின் மீதும், உலக மனிதர்கள் மீதும், பொருட்கள் மீதும், மற்ற காரியங்களுக்கு என் நம்பிக்கை அதிகமா இருக்கு, அதனால நான் தோல்வி, அதனால என் வாழ்க்கையில வெற்றி இல்லை. ஆண்டவரே என் கண்ணை திறந்தரலும். நிறைய வசனம் இருக்கு, ஆனாலும் நான் பாயிண்டா உங்களுக்கு சொல்றதுனால நான் என்ன பண்றேன், இந்த பாயிண்டை இதோட நான் முடிச்சுக்க விரும்புறேன். முதல்ல தேவனில் நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது, நாட் ட்ரஸ்ட் இன் எனிதிங் எல்ஸ். அப்படின்னா வேற எதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவனை விட நம்ப கூடாது. பக்கத்து சொன்ன, வேற எதையும் தேவனை விட நம்ப கூடாது. மனுஷன் சொல்ற வார்த்தையெல்லாம் ஃபுல்லா நம்பி என்ன பண்ணாத, போவாதன்னு சொல்றாருல, ஆன்னு வாயை திறந்துட்டு ஓடுறது. அவன் எதுக்காக ஆன்னு சொன்னா, நம்மளாம் ஆடுகள், பச்சையா ஏதாச்சும் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோயேன்,
இது ஆண்டவர்னால வருதா, ஆண்டவரே நம்ம கொடுக்குறாரா? சொல்லுவான், இந்த இன்சூரன்ஸ் போட்டேன்னு வச்சுக்கேன், நீ வாழும் போதும் உனக்கு கிடைக்கும், சாகும் போதும் உனக்கு கிடைக்கும். என்னடா வாழும் போதும் கிடைக்குன்றான், சாகும் போதும் கிடைக்கும்ன்றான். அதுல வேற நார்மலா ஒரு 10% இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்கறதே பெரிய காரியம், 15லேருந்து 20% வரைக்கும் உனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு. பரவாயில்லையே. போலியான வார்த்தைகளை நம்பி நாம் ஓடுகிறோம். நம்ம பிறந்த நாளுக்கு ஒரு சிலர் உண்மையா அன்பாக கேக் வெட்டுறாங்களா, இல்ல நம்ம கிட்ட ஏதோ வேணும்ன்றதுக்காக கேக் வெட்டுறாங்களான்னு தெரியாது. ஆமென். ஹலோ. தூங்குறவனை எழுப்பி 12 மணிக்கு பாசத்தை காட்டுறாங்களாம். போன் பண்ணி கணவன் கூட படுத்துட்டு இருக்கான் அமைதியா, மனைவி தூங்கட்டோன்னு. வேலையில எவனோ ஒருத்தன் போன் பண்ணி அவ்வளோ கேரியா, எவ்வளோ ஹாப்பி பர்த்டே சிஸ்டருக்கு, ஹாப்பி பர்த்டே பிரதருக்கு, ஹாப்பி பர்த்டே. என்ன பண்ணலாம் இவங்களெல்லாம்? டக்குன்னு யாரா நீன்னு கேட்டா சிஸ்டர்ன்றான். எப்படி? யார்மா நீன்னு கேட்டா பிரதர்ன்றான். கூட இருக்கிற பிரதரே பிரதரா இருக்குது கஷ்டமா இருக்கும் போது, கூட இருக்க சிஸ்டரே என்னம்மா சிஸ்டரா இருக்கும் போது, நீ எங்கேயோ நீ எப்படா பிரதரா இருப்ப? நாங்களாம் ஒரு தாய் பிள்ளைகள். ஒரு தாய் பிள்ளையே தலையும் கையும் பிச்சுட்டு இருக்கான், நீயும் அதை தான் அங்க பண்ணிட்டு இருக்க. புதுசா இங்க என்ன பண்ணாத, கிராஸ் ஆகாது. ஆமென். புரியுதா? இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு ஏறாது, புரியாது. அதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு இப்போ அடங்கிட்டாங்க நிறைய பேர். நிறைய நாட்டில் இந்த சோஷியலிசம், இந்த ஃபோன்லாம் அடங்கிருச்சு. நம்ம நாட்டில் இப்போ புதுசாக இருக்கிறதுனால அடங்க மாட்டேது. என்ன ஒரு ஒரு ஹாய்ன்னு சொல்றதுல என்ன ஆயிடுச்சு? ஒரு ஹார்ட் போட்ட ஒரு பிக்சர் அனுப்புறோம், என்ன ஆயிடுச்சு? ஒரு சகோதரன் மாதிரி அன்பு செய்யறேன். எப்படி? உன் சகோதரன் கிட்ட அன்பு ஒரு ஹார்ட் போட்டிருக்கியா? சொந்த சகோதரன் கிட்ட போட்டிருக்கியா? நாம் இந்த வசனத்துல வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப முக்கியமா நிறைய காரியங்கள் குறித்து பேசணும்னு தோணுது. பட் அதுக்கு நமக்கு டைம் இல்லை. எனிதிங் எல்ஸ் அப்படின்னும் போது இப்ப இருக்கிற கலாச்சாரத்துக்கு, இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம பணத்தையோ செல்வாக்கையோ இல்லைன்னா ஒரு மற்றவர்களையோ நம்மை விட நேசிக்கிறது கொஞ்சம் ஒருவேளை ஒரு பரவலா இருந்தாலும், இன்னைக்கு அதிக பிரச்சனையா இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா, ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப். என்னை நான் நம்புவது. நிறைய பேசுறதுக்கு இருக்கு, பட் ஆனா அதெல்லாம் நான் போல. ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு என்னன்னா, ட்ரஸ்டிங். மனைவியை பார்த்துமா என்ன நம்புமா, என்ன நம்புமா. கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவன் என்ன நம்புமா, ட்ரஸ்ட் மீ. எப்படி? ட்ரஸ்ட் மீ, ட்ரஸ்ட் மீ, ட்ரஸ்ட் மீ, ட்ரஸ்ட் மீன்னு அவர் என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் கொஞ்சமா ட்ரஸ்ட் மீ, ட்ரஸ்ட் மீ. நீ என்ன நம்பாம வேற யாருமா நம்ப போற? எப்படி பேசுறதெல்லாம் அப்படியே குழந்தை முகமா வச்சு என்ன பண்ணுவாரு? நீ நம்புமா, நீ நம்புமான்னு அவர் கூட்டு போறதுன்னா, அது கடல் ஆழத்துல கொஞ்சம் கொஞ்சமா கூட்டு போய் அமைக்கிடுவார். என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு நிறைய கொட்டேஷன்ல இருந்து நிறைய செல்ஃபை அதிகமா ப்ரொமோட் பண்ற. உன்னை நீ நம்பினால்தான், நிறைய இருக்கு. உன்னை நீ நம்பினால்தான் உன் வாழ்க்கையில வெற்றியை பார்க்க முடியும். உன்னை நீ நம்பவில்லை என்று சொன்னால் உன் வாழ்க்கையில ஜெயம் இல்லை. இப்படி பல விதமான கொட்டேஷன்ஸ் செல்ஃப் ட்ரஸ்டிங்கை பத்தி பைபிள்ல செல்ஃப் ட்ரஸ்டிங்கை பத்தி இந்த உலகம் சொல்லி கொடுக்கு. எங்க போனாலும் மோட்டிவேஷன் ஸ்பீச் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, முதல்ல நீயே கான்ஃபிடென்டா, முதல்ல நீயே உன்னை நம்பலனா, முதல்ல உன் வாழ்க்கை எதுவுமே ஜெயிக்காது, நீ ஒன்னுத்துக்கும் உட்பட மாட்ட. எஸ், ஒரு பாகம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் we have to understand what Bible says. உன்னுடைய சுயத்தை பற்றி, உன்னை நீ நம்புவதை பற்றி, அதனால வருகிற டேஞ்சர் என்னன்றத பைபிள் என்ன சொல்லுதுன்னு கவனமாக கவனிங்க. ஏன்னா உனக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. வெறும் ஆவியும் ஒண்டி இல்ல, ஆத்மா ஒண்டி இல்ல, உங்களுக்குள்ள சரீரம் இருக்கிறதுனால பல டேஞ்சர் உன் வாழ்க்கையில இருக்கு.
மார்க் சுவிசேஷம் 7:21 நம்ம வாசிக்கிறோம். மனுஷனுக்குள் இருந்து வருகிறவை நம்மை பாவத்திற்குள்ளாய் நடத்தும், அக்கிரமத்துக்குள்ளாய் நடத்தும். மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி மார்க் சுவிசேஷம் 7:21 இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறார். மனுஷனுக்குள் இருப்பது கொலை, மனுஷனுக்குள் இருக்கிறது விபச்சாரத்தின் ஆவி, மனுஷனுக்குள் இருக்கிறது தீட்டான காய்மகாரம், போராமை, கொஞ்சம் கவனிங்க, குறை சொல்லுகிற ஆவி, இப்படிப்பட்ட ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து போடுறாரு. வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட மனுஷனாய் இருக்கிற உன்னை நீ நம்பலாமா? ஆமென், அல்லேலூயா. உன்னை நீ நம்பலாமா? உனக்குள் போராமைகளும், உனக்குள் இச்சைகளும், உனக்குள் மோகங்களும் அதிகரித்திருக்கும் போது உன்னை நீ நம்புவது டேஞ்சர். ஆமென். அதுல இருந்து உன்னை விடுதலை ஆக்க தான் இயேசு கிறிஸ்து உனக்காய் மரித்தார். அல்லேலூயா. அப்போ I have to trust in the Lord. எல்லாரும் சொல்ல, நான் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட், கர்த்தரில் நான் நம்பிக்கையா இருக்க வேண்டும். எப்படின்னா, இந்த வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால் முழு இருதயத்தோடு. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாதி இருதயத்தோடு அல்ல, முழு இருதயத்தோடு. கொஞ்சம் பணத்துக்கும், கொஞ்சம் பெயருக்கும் புகழுக்கும், கொஞ்சம் இந்த உலகத்துக்கும் இச்சைக்கும் இல்ல. நமக்கு நல்லா தெரியணும், நான் செய்ய வேணாம் நினைக்கிறேன், ஆனா செய்யறேன், அது வேற. ஆனா அதுவும் வேணும், இதுவும் வேணும். இங்க வந்தா இயேசு, வெளில போனா பணம். இங்க வந்தா பரிசுத்தா வேணும், வெளில போனா அப்படி இல்லை. நம்ம மூளையில தெளிவா இருக்க வேண்டியது என்னன்னா, இயேசுதான் என்னை வாழ வைக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17:5 வரைக்கும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயம்பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அவாந்திர வழியிலே கரளையாய் போன, அதாவது காய்ந்து போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர்ப்பு நிலத்திலும் தங்குவான். இப்போ 7வது வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் சொன்னல, ஆசீர்வாதம், பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமன்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இட்ஸ் பியூட்டிஃபுல். ரொம்ப அழகான, நேர்த்தியான, தெளிவான வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். கொஞ்சம் கவனிங்க. 8ஆம் வசனத்துல ஒரு சீக்ரெட் சொல்றாரு, கவனிங்க. அவன் யார்? அவன் யார்? கர்த்தரை நம்புகிறவன். One who trust in the Lord. தேவன் மேல் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறவன். வாயில சொல்றது இல்ல, நடவடிக்கையில செய்யறவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கவனிங்க. அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவன் கனி கொடுப்பான். சொல்லுங்க, அவன் கனி கொடுப்பான். அவர்கள் கனி கொடுப்பார்கள். அவருடைய குடும்பம் கனி கொடுக்கும். அவருடைய சபை கனி கொடுக்கும். கொஞ்சம் கவனிங்க. ஆனா அந்த கனி எப்படி வரும்னு சொன்னா ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. அவன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல். இப்போ நான் கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால உஷ்ணம் வராதுன்னு வசனம் சொல்லியிருக்கா, உஷ்ணம் வரும்னு சொல்லியிருக்கா? வரும். சொல்லுங்க, வரும். உஷ்ணனா என்ன? உஷ்ணனா என்னது தமிழ்ல? வெயில், சூடு, அனல், அக்கினி. அப்போ இந்த உஷ்ணம் சொன்ன அந்த ஒப்புமை என்னன்னா, போராட்டம், பிரச்சனை, தாங்க முடியாம உன் வாழ்க்கை எரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆமென். கர்த்தரை நம்புகிறவனுக்கு உஷ்ணம் வராதுன்னு சொல்லல, வரும். சொல்லுங்க, வரும். வரும். கொஞ்சம் பைபிள சொல்லி கொடுக்கிறோம், மாத்தி சொல்லி கொடுக்கிறான். வரும், அதோட சொல்லல. அதுக்கப்புறம் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி. வா, ஆமென், அல்லேலூயா. இப்போ அந்த மரத்துக்கு தண்ணி வேணும். தண்ணி இல்லைனா கூட
ஆமென். அல்லேலூயா. நான் கேட்ட காரியம் கிடைக்கல, ஆசைப்பட்டது எனக்கு வரல, வியாதினால நான் கஷ்டப்படுறேன், என் தேவை சந்திக்கப்படல். கொஞ்சம் கவனி. ஆனாலும் கர்த்தரை நம்பி இருக்கிறவன் தன் மனைவியோடு, தன் பிள்ளைகளோடு, தன் குடும்பத்தோடு, ஆமென், அல்லேலூயா. பணத்தினால நமக்கு சமாதானம் இல்லை, நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கிறதுனால நமக்கு சமாதானம் இல்லை, நான் கர்த்தரை நம்பி இருப்பதனால் எனக்கு சமாதானம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 33வது வருஷத்தை வாசிங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். இப்போ ஆண்டவர் சொல்றார் 34ஆம் வசனத்துல, இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவர் மட்டும் எல்லாரும் எல்லை அறிந்து கொள்வார்கள் என்று, சின்னவங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் என்னை அறிந்து கொள்வார்கள். அது ஒரு தீர்க்க தரிசனம். அந்த அறிவு என்பது பழைய ஏற்பாட்டு காலங்களில் வெளிப்படுறதுக்கு அப்பத்திலிருந்து வெளிப்பட்டு, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் காலங்களில் அந்த அறிவு பெருகினது. அந்த அறிவு பெருகின போது கொஞ்சம் கவனிங்க, அவரை அறிந்து கொள்ளுகிற விதத்தில் அறிந்து கொள்ளவில்லை. அப்போ அதோடைய நிறைவு உங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாக்குத்தத்தமா பார்த்தோம்ல, அதோடைய நிறைவு எப்போ வரும்னு சொன்னா, முற்றிலுமாய் அவரை அறிந்து கொள்ளுகிற விதத்துல கம்ப்ளீட்டா நம்ம அறிந்து கொள்வது எப்போ அப்படின்னு சொன்னா, அவர் வருகையின் போது. ஆமென், அல்லேலூயா. we are on progress. நம்ம எல்லாம் அறிந்து கொள்றதுக்கு, அவரை தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? நடந்து போகிறோம். முற்றிலும் நாம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. நீதிமொழியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ ஞானம் அந்த அறிவை நமக்கு தருகிறது, தேவனை அறிகிற அறிவை தருகிறது. இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கொஞ்சம் காதை கிளியரா கேளு. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம்தான், கர்த்தருக்கு நான் பயப்படுகிற பயம் தான் எனக்கு என்ன பண்ண ஞானத்துக்கு ஆரம்பம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பைபிள்ல 7 முறை 7 வித்தியாசமான இடங்கள்ல என்ன பண்ணுது, அதுக்கு மேல வருதான்னு தெரியல, இருக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ அந்த அறிவை குறித்து சொல்லும் போது, பயம் அப்படின்னா நம்ம என்ன ஃபீல், பயம்னா எப்படி இருக்கும்? தேவனை தேடலனா தேவன் என்ன பண்ணுவார்? என்ன தண்டிப்பார். நான் ஸ்கூலுக்கு போல அப்படின்னு சொன்னா டீச்சருங்களை என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. அந்த மாதிரி பயத்தை இந்த பைபிள்ல நீங்க பார்க்கல. இந்த பயம், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், நான் பாவி. ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், எனக்கு தகுதி இல்லை. அப்போ என்னை அவருக்கு அந்த பரிசுத்தத்தை பார்க்கும்போது, அவருடைய கணம், அவருடைய மகிமை எவ்வளோன்றதை நான் உணரும் போது, நான் அந்த பரிசுத்தத்துல அந்த தேவனுக்குரிய மரியாதையை எனக்குள்ள இருக்கிற அந்த பயத்தோடு நான் செலுத்துகிறேன். நான் சொல்ற கனெக்ஷன் புரியுதா? எனக்கு எதுக்காக அவ்வளவு பயம் வருதுன்னா, உங்களுக்கு புரியுதான்னு தெரியல நான் சொல்றது. என்னால நான் சொல்றேன் ஆண்டவர்ல நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்றேன், ஆனா I should fear God. I should fear God more than anything else. Amen. Because I love God. நான் தேவனை நேசிப்பதினால அவரை நான் லூஸ் பண்ணக்கூடாது. ஆமென். என் வாழ்க்கையில வேற எல்லாம் என்னை விட்டு போனாலும் நான் அவரை விடக்கூடாது. என் மனைவி போலாம், என் பிள்ளைங்க போலாம், எனக்கு இருக்கிற செல்வம் போலாம், என்னோட கூட இருக்கிற எல்லாமே என்னை விட்டு போலாம், ஆனால் அவரை அறிகிற அறிவு இருக்கு பாருங்க. ஆமென். அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு பாருங்க. ஏன் அவருக்காக பயப்படுறேன்னா, I love him so much. That's what I fear that I lose. நான் தேவனை விட்டு விடுவேனோ, நான் தேவனை விட்டு தூரமா போய் விடுவேனோ, தேவன் பேசுறத கேட்காம போயிடுமோ, என்னுடைய பாவத்தினால எனக்கும் அவருக்கும் நடுவா பிரிவினை உண்டாயிருமோ அப்படின்னு சொல்லி, because I love him, that's what I fear. See, அது நம்மளை விட்டு போயிடுமேன்ற பயத்துல தூக்கமே வராது. ஆமென்.
சொல்லுவான், ஆண்டவரே நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உங்களுக்காக தான்ப்பா வாழ்றேன், என் வாழ்க்கை எல்லாம் உங்களுக்காக தான்ப்பா, என் பிள்ளைங்களை நீங்க தான் கொடுத்தீங்க, இந்த பணத்தை நீங்க தான் கொடுத்தீங்க, இந்த பெயரை நீங்க தான் கொடுத்தீங்க, இந்த புகழ் நீங்க தான் கொடுத்து சொல்லிப்போம். ஆமென், அல்லேலூயா. ஆனா விட மாட்டோம். ஆமென். ஏன்னா நம்முடைய நடத்த சொல்லுது, I love the worldliness more than God. I love money more than God. I love a person more than God. I love the location more than the God. இந்த இடத்துல படுத்தாதான் தூக்கம் வரும். என்னடா அதுக்கும் போயிட்டாரா நினைக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. Because I love that location. அந்த லொகேஷன் தான். That's wrong. ஆமென், அல்லேலூயா. அதனால கொஞ்சம் கவனம். எப்போ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் இந்த பயம் எப்படி வருதுன்னா, இந்த பயம் எப்படி வருது கேளுங்க, எப்படி வருது? Because I love him so much. ஆமென். இந்த பயம் அன்பினால் வருகிறது. எந்த பயமும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பயம் அதட்டினா அன்புலலாம் அதட்ட மாட்டான். நீங்க வேணா பைபிள்ல வாசிச்சு பாருங்க. இந்த வசனம்லாம் ரொம்ப அழகா இருக்கு. 130 சங்கீதம் 4 வசனம் இப்படியா இருக்கு, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. இதெல்லாம் நமக்கு தெரியாது. சும்மா எடுத்து பயம் ஊத்துவாங்க, வாயை வச்சு சும்மா இருக்குது. நீ சர்ச்சுக்கு வரலன்னா உன்னை கர்த்தர் அடிப்பாரு. ஆமென், அல்லேலூயா. பயமுத்தியே சர்ச்சை நடத்துறது, பயமுத்தியே மக்களை ஏமாத்துறது. ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்துல, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆமென். இது என்னடா பயம்? மன்னிக்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணோம்? பயப்பட மாட்டோம்ல. ஒரு விளைவு இருந்தா தானே பயப்படுவோம். எதுக்கு நம்ம பயப்படுவோம்? தண்டனை வருதுனா தான் நம்ம பயப்படுவோம். இங்க இந்த பைபிள்ல சொல்லுது, நான் உமக்கு பயப்படும் ஆனாலும் எனக்கு மன்னிப்பு உண்டு. இன்னும் பாருங்க, உபாமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம், இதோட நம்ம முடிச்சிடலாம். 10வது அதிகாரம் 12வது வசனம். இப்போதும் இஸ்ரவேலே, உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து, எல்லாரும் சொல்லுங்க, பயந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்து அவிடத்தில் அன்பு கூர்ந்து. என்னடா பயம் இருக்கு, அன்புன்னு இருக்கு. இந்த பயம் அன்பு கூர்ந்து, அதுக்கப்புறம் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய கர்த்தரை சேவித்து. இப்போ 2 காரியம் சொல்றாரு. நீ பயந்து தேவனிடத்தில் அன்பு கூறு, நீ பயந்து தேவனுக்கு சேவை செய். ஆமென், அல்லேலூயா. நான் தேவனை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவு எனக்கு ஞானத்தை தருகிறது. அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லுகிறது, he is holy, I am sinful. அவர் பரிசுத்தர், நான் பாவி. அவர் உயர்ந்தவர், நான் களிமண்ணாய் இருக்கிறேன். அப்ப அவர் என்னை ஆசீர்வதிக்க வரும்போது நான் என்ன பண்றேன்? எனக்கு அருகதை இல்லை என்கின்ற அந்த பயம் எனக்குள்ளாக உருவா. இட்ஸ் a humility. அதை தான் என்ன பண்றோம்? தாழ்மை என்று சொல்லுகிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அவரை நான் நினைத்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ அவருக்கு நான் பயப்படணும். ஒரு பார்வை பார்க்க போறேன்னா, அப்போ இதுல நான் ஆண்டவர் அன்பு செஞ்சா அவர் என்னை விட்டு பிரிஞ்சிருவார். அப்போ நான் அதுக்காக பயப்படுறேன். யாரெல்லாம் வெக்கப்படணும்? உங்களுக்கு வெக்கம் வரனா பயப்படுறீங்க. உங்க ஃபேமிலிக்கு யாருக்கெல்லாம் வெக்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? என்னப்பா, அதுக்காகவே நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். வெக்கம் ஆகக்கூடாது. எங்க குடும்பத்தை பத்தி யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. நாங்கள்லாம் பரிசுத்த கொழுந்துகள். ஆமென், அல்லேலூயா. என் பிள்ளைய பத்தி பேசக்கூடாது, என் கணவரை பத்தி பேசக்கூடாது, என் பிள்ளைங்களை பத்தி பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது. ஆமென், அவமானம் நிந்த வரவே கூடாது. ஆமென், அல்லேலூயா. அப்பனா நீங்க சர்ச்சுக்கே வரக்கூடாது. இயேசு மீது கன்னத்துல காரி துப்புனாங்க. கன்னத்துல யாரை பின்பற்றுறீங்க? நம்ம பின்பற்றுகிற தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. யாரோட பாதையில போனோம்? யாருடைய பாதை? இயேசுவோட பாதையில போகணுமா? அவரை அறிஞ்சிக்கணுமா? அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவம். ஆமென். சரி, கடைசி அவர் சொல்லி முடிய, அவரை நீ நினைத்து கொள்ளும் போது உன் பாதையை செவைப்படுத்துவார். அல்லேலூயா.
உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். மகளே, மகனே, கரடானதை உடைச்சி போடுவாரு, முள்ளெல்லாம் வெட்டி போடுவாரு. அப்படி இல்லை. ஆமென். God will become your center of your life. ஆமென். இந்த தேவன் உனக்கு முக்கியமா மாறிடுவார். உன் சிந்தையில கொஞ்சம் கவனிங்க. நீ அப்படி நினைச்சு வாழும்போது, நான் தேவனுக்கு பயந்து வாழுகிறேன் என்ற சிந்தையில உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது, உன் சபைக்கு சொல்லிக் கொடுக்கும் போது, அப்போ உன் நினைவுகள் தேவனோட நினைவோடு ஒத்து போயிடும். ஆமென். இப்போ பைபிள்ல நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் தேவன் கொடுப்பார். அதோட ப்ராப்பர் இன்டர்பிரேஷன் என்னன்னா, நான் அவரோடும் அவர் என்னோடும் நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழும்போது என்னுடைய விருப்பம் என் விருப்பம் அல்ல, தேவன் என் வாழ்க்கையில என்ன விரும்புகிறாரோ அதை தான் நான் கேட்பேன். புரியுதா? அல்லேலூயா. இப்ப என்ன மாறிடுச்சுன்னா, நான் அவரை நினைக்க அவரை அறிந்து கொள்ள அவருடைய குணாசம் எனக்குள்ள வந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. அவரை அறிஞ்சிக்க அவரை தெரிஞ்சுக்க அவருடைய தாழ்மை, அவருடைய மன்னிப்பு, அவருடைய விட்டு கொடுத்தல், அவருடைய இரக்கம், அந்த அன்பு எல்லாம் என்ன பண்ண எனக்குள்ள வரும்போது, he become center of my life. ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். மத்ததெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. he is the only one become in my life. he becomes everything in my life. புரியுதுங்களா? அப்போ நான் எடுக்கிற டிசிஷன்ல தேவன் இருப்பார், தேவனுடைய சித்தம் இருக்கும், தேவனுடைய வார்த்தை இருக்கும். அப்ப அந்த வழி செவ்வையான வழி. அப்ப அந்த வழி செவ்வையான வழின்னு சொல்லும் போது ரொம்ப அழகா நம்ம வாசிக்கிறோம். யோபு பார்த்து ஆண்டவரே சாட்சி சொல்றாரு. நான் முடிக்கிறேன், அதை நம்ம டீட்டெயிலா போக முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானை பார்த்து, என் தாசனாகி யோபுவை பார்த்தாயா, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். ஆமென். அப்படின்னா என்னன்னா, he fears because he loves God more than anything else. அதை நிரூபிச்சாரா? நான் சொன்னல, தேவனை யோபு நேசிச்சதுனால தேவனுக்கு பயந்தான். அது அவனுடைய வாழ்க்கையில செயலா இருந்துச்சு. மனைவி விட்டு போனான், பிள்ளைங்க விட்டு போனாங்க, செல்வம் அவனை விட்டு போச்சு. அதனாலதான் ஆண்டவர், எல்லாம் போனாலும் யோபு எனக்காய் பயப்படுகிற மனுஷன். அல்லேலூயா. ஏன்னா என்னை அதிகமா நேசிக்கிறான், அதனுடைய வாழ்க்கையில காட்டுறான். நீ டெஸ்ட் பண்ணி பார் அப்படின்னு சொன்னார். நீங்க யாரா இருக்கிறீங்க? இந்த வருஷத்துல வெற்றி வேணுமா, ஜெயத்தின் பாதையில போகணுமா? இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடு. ட்ரஸ்ட் இன் த லார்ட். தேவனில் மாத்திரம் நாம் நம்பிக்கையாய் இருப்போம். ஆமென். வேற எதையும் நாம் நம்ப வேண்டாம். வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வோம். லெட்ஸ் வர்ஷிப் த கிங் ஆஃப் கிங் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட். ராஜாதி ராஜாவை நாம் ஆராதிப்போம், கர்த்தாதி கர்த்தரை நாம் அறிந்து கொள்வோம். நம்முடைய பாதையை அவர் செவ்வையாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஏச்சு நிற்போம். ஆண்டோட சமூகத்துல நான் ஜெபம் பண்ணிட்டு நம்ம உடனே முடிச்சு இங்கேருந்து கடன் செல்வோம். என்னுடைய 3 கேள்வி. 1, எந்த அளவுக்கு நான் என் வாழ்க்கையில ஆண்டவரை நம்புகிறேன்? அந்த நம்பிக்கை நடவடிக்கையாய் இருக்கிறதா? அதை பார்த்து என் மனைவி என்ன சொல்றாங்க, என் பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? கொஞ்சம் கவனிங்க. வெளியில இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லை. அவங்க என்ன வேணா சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க உங்க கூட வாழல. உங்க கூட வாழ்றவங்க சொல்றது தான் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. 2வது, அப்படி என் வாழ்க்கையில மாயமாலம் இருக்குமானால், இந்த கிறிஸ்துவம் வெறும் பேச்சில் இருக்குமானால், இந்த இயேசுவை நான் இன்னும் நேசிக்காமல் இருப்பேனானால், இதை வெறும் ஒரு பழக்க வழக்கமா செஞ்சுட்டு இருப்பேனா, ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என்னுடைய இருதயத்திலிருந்து இவைகளை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. நான் சபைக்கு வரணும், பயமுறுத்தி வரக்கூடாது. எனக்காய் நீ எல்லாவற்றையும் செஞ்சிட்டீங்க. அல்லேலூயா. எனக்கு அவங்க ஜீவனையே கொடுத்துட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றது ஒரு பெரிய வேலையா? ஆமென். இது பாரம் இல்லை, உம்மை தேடி வந்து ஆராதிப்போம். நீ செய்த நன்மைகளை நாம் சொல்லுவோம். ஆமென்.
பயமுத்துறவங்களை பார்த்து சொல்லணும், நான் பயம் அடிப்பார்ன்றதுக்காக வரல, எனக்காய் ஜீவன் தந்தவருக்காய் வருகிறேன். அல்லேலூயா. அப்போ இவைகள் வளரும் போதுதான் எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவும் வளருவார்.